சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நாம் கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலாலாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி தான் நம்ம பண்ண போகிறோம். இதோட சுவை ரொம்பவே அருமையாக இருந்தது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நாம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், இது கூடவே 3 சின்ன பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, 10 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கறியிடாத மாதிரி நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசனையும் வருது. நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேன் தான் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் நம்ம வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்தெடுக்க போகிறோம். எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க, நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். வெங்காயம் சீக்கிரமாகவும் வதங்கி நல்லா கிறிஸ்பியாயிரும். இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வறுபட்டால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலேயே நம்ம வறுத்துட்டோம்னா கருகிடும், கசப்பு டேஸ்ட் வந்துடும். வெளியில் எடுத்துடலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட நம்ம எண்ணெயில் வறுத்து வச்ச வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் தண்ணியில் எதுவுமே சேர்க்க வேண்டாம், பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போவே பிரியாணி வாசனை சூப்பராக வருது. ஃபைனாலாம் பவுடர் ஆகாது, கொஞ்சம் இந்த மாதிரி குறப்பாக தான் இருக்கும். நாம் இன்றைக்கி பிரியாணி குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் 2 பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம் லைட்டாக நம்ம கலந்து விட்டுடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணி பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்ம பிரியாணியோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம வதக்கும் போது இன்னும் நல்லாவே செவந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாவை 2ஆக கீரி சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும், அந்தளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. அப்படி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மசாலாவை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு அதிகம் புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும் போது பிரியாணியோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் மட்டனும் நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம்.
500 கிராம் அளவுக்கு மட்டனை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். எப்போவுமே பிரியாணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. எலும்பு இருக்கிற பீஸாவும் வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணியோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மட்டன் மேலே நம்ம எண்ணெயில் வறுத்தெடுத்து வச்சுருந்த வெங்காயத்தில் மீதி கொஞ்சத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு மசாலா எல்லாமே மட்டனில் நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. மட்டனில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வெளியில் வரும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் தண்ணி எல்லாமே நிறைய வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குக்கரை மூடிடலாம். மீடியம் ஹீட்டில் 4 விசில் விட்டு மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து பார்க்குறதுக்கு அப்படி சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். முதல்ல நம்ம வந்து மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். 400 கிராம். 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். மட்டன் வெந்து மட்டன் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். அதனால் நான் பேலன்ஸ் 1.5 கப் மட்டுமே தண்ணி சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கலந்துட்டு 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு மீதம் வச்சுருந்த வறுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கடைசியாக நெய் சேர்க்கும்போது அந்த பிரியாணி ஃபுல்லாகவே நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம குக்கரை மூடிடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்ட உடனே சிம்மில் வச்சு ஒரு தோசைக்கல்லை வச்சு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டுடலாம். ஒரே ஒரு விசில் வந்துச்சு. நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு தோசை தவா வச்சுருக்கிறேன். தோசை தவா மேலே நம்ம குக்கரை எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு தோசை தவா மேலேயே குக்கர் இருக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா தம் போட்டாச்சு. ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சாதம் உடஞ்சிராத மாதிரி மெதுவாக நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், நம்ம பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே சரியாக வந்துடுச்சு. சூப்பராக நம்ம மட்டன் பிரியாணி கமகமன்னு வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே நல்லா சூடாக இருக்கும்போது இலையில் பரிமாறுங்க. சுவை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஸ்பெஷல் மசாலா சேர்த்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரியாணி கூட ஒரு தயிர் பச்சிட்டு வச்சாலே போதும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.